நம்ம எங்க வந்திருக்கோம்? ஒசூர். ஒசூர்ல யார் இருக்கா? ஒசூர்ல யார் இருக்கா? நன்றி. கொஞ்சம் சத்தமா பலமா கொஞ்சம் கவனிங்க, எல்லாரும் கவனிங்க. மாநிலத்தில் இருந்து கிட்டத்தட்ட 600 கிலோமீட்டர்ல இருந்து இங்க வந்திருக்கிறாரு. உங்களை பார்க்கறதுக்காண்டி சில விஷயங்கள்லாம் கேளுங்க. நாம இருக்கிறது சில விஷயங்கள்லாம் சொல்லுவாரு, கேட்டுடுங்க. வணக்கம், என் பேர் இசக்கி ராஜா, திருநெல்வேலி மண்டல தலைவர். நானு அகில பாரத இந்து மகாசபா இளைஞர்கள் சங்கம விழா சூப்பரா இருக்கு. ஆனா நேற்று வரைக்கும் நம்பிக்கை இல்லை. நேற்று நான் வந்துட்டேன். ஒசூரை பார்க்கல கொஞ்சம் நானே பின்தங்கிட்டேன். ஏன்னா நம்ம அப்படி இருக்கிறோம், அந்த நிலைமையில இருக்கோம். ஏன்னா ஒசூரை சுத்தி எல்லாமே ஆக்கிரமிப்பு, இஸ்லாமியர் ஆக்கிரமிப்பு. நாம இல்ல அந்த காரணத்துக்காண்டி. ஆனா இன்னைக்கு உங்களை பார்க்கணும் நம்பிக்கை வந்துட்டு ஒசூரை மீட்டுருவோம் அப்படிங்கிற நம்பிக்கை இப்போ வந்துச்சு. ஏன்னா இளைஞர்களை பார்க்கல அவ்வளவு குறிப்பா அவ்வளவு ஆர்வமா இருந்திருக்கீங்க. உங்களை பார்க்கல எனக்கு ஃபுல் நம்பிக்கை இப்போ வந்துருச்சு. ஏன்னா நாம இருக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணம் நிறைய விஷயங்கள் இருக்கு. நாம இல்லாம தான் சில வந்தத்தின் நாகாரி பேருலாம் ஓம் ஐயப்பா சார்ந்த சாரி ஐயப்பான்னு சொல்லுவாங்க. எப்படி சொல்லுங்க பார்ப்போம். நாம இல்லாம இருக்கு போய். இன்னைக்கு மலை கோயில பாத்தீங்கன்னா இன்னைக்கு யாரு இருக்கா? சந்திரேஸ்வரர். இன்னைக்கு அவரை போய் தரிசனம் பண்ண எனக்கு புண்ணியம் கிடைச்சிருக்கு. இந்த அகில பாரத இந்து மகாசபா மூலமா நேற்றைக்கு அவரை தரிசிக்க எனக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு. அப்படி ஒரு புண்ணியஸ்தலம் அங்க இருக்குது. அதை சுத்தி ஃபுல்லா யார் இருக்குதா? பாய்கள் கொஞ்சம் கொஞ்சமா ஆக்கிரமம் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இன்னும் நம்ம ஏன் கண்டுக்கிடாம இருக்கீங்க ஒசூர்ல? காரணம் நாம இல்ல, நாமெல்லாம் ஒற்றுமை இல்லை. அந்த காரணத்துக்காக தான் பங்கங்க இருக்காங்க. ஆனா யாருமே ஒசூர்ல இருக்கிற முஸ்லிம் யாருமே சொல்லிருக்காங்க கிடையாது. எல்லாருமே தென்காசி மாவட்டம், கன்னியாகுமரி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டத்தில் அவங்க இருக்காங்க. நாம இருந்தா அவங்க வருவாங்களா? வியாபாரத்திலும் சரி, தொழிலும் சரி. அதை விட காட்டு என்ன தெரியுமா? இன்னைக்கு உயிர்மொழி வேற பறந்தாலும் குருவி பறக்காத மாதிரி நமக்கு கீழே இருக்க பள்ளிவாசல் நிறைய இருக்கு. உச்சில இருக்கா? சந்திரேஸ்வரர் இருக்காரு. என்னதான் நீ இருந்தாலும் மேல நான் தான் இருக்கேன் அப்படின்னு நம்ம இந்து மதத்தை தூக்கி காட்டியிருக்கு. பக்கத்துல ஏகப்பட்ட கோயில்கள் நிறைய இருக்குது, சிறப்பா இருக்கு கோயில்கள் தான். கொஞ்சம் நம்ம எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும் நண்பர்களே. இங்க இருக்க இளைஞர்கள் இருக்கட்டோம்னா நல்ல வலுவாக இருக்கு, சாகாத இருக்கீங்க. நம்ம எல்லாம் நம்ம இருக்கணும். அதே மாதிரி தாய்மார்கள் எல்லாம் நான் ஹிந்து அப்படிங்கிற உணர்வோடு எல்லாரும் இருக்கணும். வாரம் கோயிலுக்கு போங்க, பூஜை பண்ணுங்க. ஒரு இஸ்லாமிய வாரம் ஞாயிற்று வெள்ளிக்கிழமை ஆனா இருக்கணும். நமக்கு அப்படி இல்லை. வெள்ளிக்கிழமை, புதன்கிழமை ஒவ்வொரு நாளும் விசேஷங்கள் இருக்குது. ஒசூரை பொறுத்தவரை நிறைய கோயில்கள் இருக்கு. நாம் ஹிந்துவாக இருந்தால் மட்டும்தான் இந்த நாட்டை காக்க முடியும், ஜெயிக்க முடியும். புரிஞ்சுக்கொள்ளுங்க. அதே மாதிரி இங்க இருக்க இஸ்லாமிய அவ்வளவு வெளியூர்ல இருந்து வந்திருக்காங்க. அவங்கதான் வெளியூர் மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. கடைகள் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கடைகள் இஸ்லாமிய கடை தான். ஏகப்பட்ட கடைகள் இஸ்லாமிய கடை தான். கோயில்களில் இருந்து மெடிக்கல்ல இருந்து எல்லாமே இஸ்லாமியர்கள் அதிகமா இருக்காங்க. நம்ம இந்துக்களை வந்து அவங்க கடை வச்சிருக்கிறோம். நம்ம இந்துக்கள் நம்ம எங்க இருக்கிறோம்? காலையில பாத்தீங்கன்னா 5 மணிக்கு நம்ம எல்லாரும் ஒரு வண்டி வருமானு எதிர்பார்த்து அடுத்த ஒரு வேலைக்கு போயிருக்கோம். அடுத்த வேலைக்கு வந்து இஸ்லாமிய ரோகம் இருக்கோம். நம்மள எங்க போயிட்டு இருக்கோம்? வெளி வேலைக்கு போயிட்டு இருக்கோம். தெரியுதா உங்களுக்கு? பாத்துக்கீங்களா? இருங்க இளைஞர்கள் சொல்லுங்க பார்ப்போம். பாத்துதான் இருக்கீங்க. அப்ப என்ன காரணம்? நாம இல்லை. ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஒரு நம்ம அமரன் படம் உண்மை கதையை அழகா தத்துரூபமா கொண்டு வந்திருக்காங்க. நம்ம இந்துக்களை எப்படி அழிச்சாங்கல ஒரு சில காரணங்கள் தத்துரூபமா கொண்டு அந்த படமையில கூட நமக்கு முடியல. அவ்வளவு படம் நம்ம அதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். நம்ம நினைச்சா ஒவ்வொரு துறைகளும் 10 பேர் நின்னா நம்ம கிட்ட வருவானா? சொல்லுங்க பாப்போம். வரமாட்டான். வருவான கிட்ட குள்ளா வளர்ச்சிட்டு வருவானாவ. நம்ம காய்கறியோட கொண்டுதான் கிட்ட வருவானா? போவோம். வரையில பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் நம்ம ஆணு பார்க்கலாம். வரையில ஆணு பார்க்க வண்டி நான் பார்க்கிறோம். இப்படி பாக்குறான்
ஒரு மாதிரி அண்ணாச்சிகளை இன்னைக்கு ஒரு 3 தடியை சுத்தி பண்ணணும். அப்படி பாக்குறாங்க. பொறாமை. நம்ம எல்லாம் ஒண்ணு சேர்றோம், நம்ம எல்லாம் ஒண்ணு சேர்றது பொறாமையில இருக்கானுங்க. ஏகப்பட்ட மழை சுத்தி ஏகப்பட்ட ஆக்கிரமிப்பு எல்லாரும் இஸ்லாமிய பண்ணிட்டு இருக்காங்க. தயவு செய்து அதிகாரிகளும் தெய்வீங்க, இது லேசா இடம் கொடுத்தோம். திருப்பரங்குன்றம் திருச்சி நம்ம முருகன் அடிப்படை லேசா இடம் கொடுத்தோம். 1 வீடு கட்டான், 2 வீடு கட்டான், ஒரு மலை கிட்ட ஒரு 2 வீடு வச்சுட்டான். இப்ப அவன் கேட்டுதான் எல்லாமே செய்யக்கூடிய நிலைமைக்கு நம்ம இருக்கோம். இது இந்து நாடு, இது இந்துஸ்தான், நாம தான் ஆரம்பம். அவங்க வந்து இருக்கும் வாடகைக்கு வந்து போறவங்க, அவங்க கிட்ட நம்ம தயவு செய்து எந்த ஒரு உறவு இஸ்லாமிய எல்லாரும் இருக்காங்க, நல்லவர்கள் இருக்காங்க. மழை நீங்க பிடிச்ச இஸ்லாமிய இங்க இருக்க நிறைய இருக்காங்க. அவங்க கிட்ட வரவு செலவு வச்சுக்கிறாதீங்க. எக்ஸாம்பிள் சொல்றேன் கேட்டுருங்க. ஒவ்வொரு இஸ்லாமுக்கு புரோட்டா அதிகமா வச்சிருக்கிறான், பிரியாணி கடை அதிகமா வச்சிருக்கான். நம்ம இனத்தை அழிக்கிறதுக்கு அவன் நம்ம இனத்தை அழிக்கிறது ஒவ்வொரு புரோட்டா கடை பிரியாணி கடை தான் இருக்குது. அங்க நல்லா சாப்பிடுவீங்க. நம்ம அவ்வளவுதான் 10 நாள் சாப்பிடுறது நம்ம அவ்வளவுதான். ஆனா அவன் சாப்பிட மாட்டான். தெரிஞ்சு கொஞ்சம் விவரமா இருங்க. இப்ப நம்ம இந்துக்களை ஒற்றுமையா இருக்கணும், வலுவா இருக்கணும். ஒசூர்ல நிறைய கொஞ்சம் இது கஷ்டமா இருந்து இன்னைக்கு இவங்களை எல்லாம் பார்த்தோம்னா நல்ல ஒரு எனக்கு ஒரு நல்ல ஒரு நம்பிக்கை இருக்கு. ஒசூர் விழுப்புரம் ஒரு நம்பிக்கை இருக்கு. விட்டுலாமா? சத்தமே வர மாட்டேங்குது. நமக்குள்ள எந்த ஒரு ஜாதியும் பார்க்காதீங்க தயவு செய்து. இங்க இருக்க எல்லாருமே நம்ம இந்துக்கள் தான். யாரு ஒரு அடிப்படையில் நம்ம இந்துக்கள் அடிப்படையில் உடனே பாருங்க. ஒரு பாய் புள்ள வச்சு ரோட்ட பேர் கீழே என்ன பாருங்க, அவ்வளவு புள்ளா வந்து நிற்கும். நம்ம வேடிக்கை தான் பண்ணிருக்கோம். அதே மாதிரி நமக்கு ஒரு ஆளு பக்கத்துல சண்டை இருக்கானா, பக்கத்துல ஒரு பாய் அடுத்த மருந்துக்காரன் வரானா, நமக்குள்ள விட்டு கொடுக்காதீங்க. எல்லா இடமும் போய் கேளுங்க. கேட்பீங்களா? கேட்போம். அதே மாதிரி மதமாற்றம் ஒரு கிறிஸ்துவ கூட்டம் அழையுது. உங்க வீட்டுக்கு எல்லாம் பயப்படு, இது நோட்டீஸ் எல்லாம் பண்ணுறீங்க. விளக்கு மாத்திரம் அடிக்க, விளக்கு மத்தபடி அடிக்க தப்பு இருக்குது. அவன் பக்கம் நம்ம போறது இல்லை, நம்ம பக்கம் அவங்க வாழும். மத மாற்றமும் இந்த நிறைய ஒற்றுமை நடந்துட்டு நம்ம மாவட்ட ராஜேஷ் சொன்னாப்ல. அதனால நமக்குள்ள இந்து முன்னணி பிஜேபி எல்லாம் பார்க்காதீங்க. ஹிந்து எல்லாத்தோட முன்னணி இந்து மகாசபை தான். பிஜேபிக்கு இருந்தாலும் சரி, இந்து முன்னணிக்கு இருந்தது, RSS இருந்தது, எல்லாத்துக்குமே நம்ம அமைப்பு இந்து மகாசபை தாய் கழகம் நம்ம கழகம் தான். நமக்குள்ள எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும். ஒரு மக்கள் எல்லாருமே இருப்போமா? இருப்போம். ஆனா தைரியமா சொல்லுங்க, இருப்போம். சரி, அதாவது ஒரு சில கருத்துக்கள் நிறைய என்னாச்சு, எல்லாரும் நிறைய பேர் பேச வேண்டியிருக்கு. பேசுறதுக்கு எனக்கு வாய்ப்பு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.